வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன ஒரே சாப்பாடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃபீஸ்ட் இல்லை, இது எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்லை, இது எல்லாமே ஏன் 2 கையால் செஞ்சது. ஆக்சுவலி உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குல்ல? இது எல்லாமே ஃப்ரெஷ் மேட் ஃபுட். ஆக்சுவலி ஒரே நாளில் பண்ணது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஓகேங்களா? ஆனால் எப்படி செஞ்சேன்னா, எனக்கு யாராச்சும் வீட்டில் விருந்தாளி வராங்க, விருந்தாளின்னா இங்கே யார், ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க அப்படின்னா செம்ம எனர்ஜி வந்துடும். அதே வீட்டுக்கு நான் இத்தனை ஐட்டம் பண்ணுவேன்னா கேட்டால் தெரியாது. இது என்னென்னு பார்க்குறீங்களா? மட்டன் பிரியாணி. உண்மையிலே நீங்களே பார்த்து சொல்லுங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று ஒட்டலை. மட்டன் பிரியாணினா சும்மா இல்லை, தலைப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி சொல்ல மாட்டேன். இது வந்து வெஜ் கிரேவி. ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வெஜிடேரியன் இருக்காங்களே, இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் இது வெஜ் புலாவ். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நான் வெஜ்ஜு அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது சிக்கன் கிரேவி. கலர் பாருங்களேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருக்குல்ல? நம்புங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களாமும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சு தரேன். ரைத்தா வந்து ஆக்சுவலி ஒரே மாதிரி குட்டி குட்டி சைஸில் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு அம்மா பிடிக்காது, அதனால் நான் அப்படியே சும்மா ஜஸ்ட் போட்டேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கவுனி அரிசியில் பண்ண ஒரு பாயசம். எவ்வளோ ஹெல்த்தி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் கூட இந்த மாதிரி செய்யலாங்க. கவுனி அரிசியில் வெல்லம் போட்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு செய்யலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொத்து பரோட்டா. சீரியஸாகவே ரெஸ்டாரண்ட்டில் கூட இப்போல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் செய்கிற கொத்து பரோட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்குது. எனக்கு பிடிக்கிறதோடு இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் சிலர் என்னோடய ரசம் ரொம்ப 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 நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு டூ எடுத்துகிட்டு போனாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ரசம் தானே நினச்சிடாதீங்க. இந்த கேக்கு எந்த கடையில் வாங்கினேன்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் இல்லை. அது எப்படி இத்தனை கையில் நானே பண்ணேன், இதை மட்டும் நான் கடையில் வாங்கிடுவேன்னா என்ன? முடியாதுல்ல. ஸோ கேக்கும் ட்ரை பண்ணி சாஃப்டாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது தந்தூரி சிக்கன். இது மேரினேட் பண்ணி அப்படியே ஏர் ஃப்ரையரில் போட்டுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விதவிதமாக சமைச்சு போடணுமா? வாங்க என்கிட்ட ரெசிபி கேளுங்க, நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அது வரைக்கும் பாய். ஆஹா, முக்கியமான மட்டன் கிரேவி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல?